நான் முகமது அலி, மிஸ்டர் ரஞ்சித் இஸ் ஹியர். நம்ம வந்து சூப்பர் சென்னை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சூப்பர் சென்னை வந்து மெயினாக எதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம்னா, நம்ம சிட்டி சென்னை இந்தியாவில் வந்து பல சிட்டிகளில் வந்து பல துறைகளில் வந்து முதலாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஜாப் கிரியேஷன்ஸில் இருக்கட்டும், நாலேஜ் பேங்க்ஸில் இருக்கட்டும், மெடிக்கலில் இருக்கட்டும், காலேஜஸ் எஜுகேஷனில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து சென்னை வந்து முதன்மையாக இருக்கிறது when compared to other cities. இதை வந்து நாங்கள் ஒரு ரீபிராண்ட் பண்ணி வேர்ல்ட் மேப்பில் வந்து சென்னை வந்து வர்ற மாதிரி கொண்டு வர்றதுக்காக நாங்கள் வந்து இப்போ இதை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ சென்னையில் வந்து நம்ம நிறைய வெர்டிகல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சென்னையில் வந்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோட்ஸு, ரயில்வேஸ், இது ஒரு வெர்டிகல். அதுக்கப்புறம் நம்ம வந்து எஜுகேஷன், அது லிவபிலிட்டி, அப்புறமா வந்து சஸ்டைனபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய வெர்டிகல்ஸ் எடுக்கும்போது எல்லா துறைகளிலும் வந்து சென்னை வந்து ரொம்ப ரொம்ப முன்னிலையில் இருக்கிறது. இதை வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அழகா அவங்களுக்கு வந்து அதை எடுத்து சொல்லி எவ்வளோ இதுல வந்து உண்மைகள் இருக்குது, எவ்வளவு இதுல ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறது கொடுக்கறது தான் சூப்பர் சென்னையோட ஒரு முக்கிய ஒரு பாயிண்ட். ஸோ இதை தான் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், பல துறைகளிலையும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக, ப்ரெஸ் மூலியமாக சேர்ந்து இதை நாங்கள் பண்ணுறோம். கிரடாயோட சேர்ந்து இதை வந்து நம்ம பண்ணிடுறோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறமா இன்னும் போக போக மருத்துவத்துறை, அப்புறமா சிஐஐ, ஃபிக்கி, அப்புறம் டூரிசம் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாமே சேர்ந்து இதை ஒரு மூமெண்ட் மாதிரி கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து யாரும் ஒருத்தர்னால பண்றது இல்லை. இதுல வந்து எல்லாருமே சேர்ந்து, சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து சென்னை வந்து எவ்வளோ அழகான ஒரு நகரம் என்கிறது எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு மூமெண்ட் மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் சென்னை வந்து ஒரு உலகத்திலேயே வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் சிட்டி, ஒரு 100 டாப் சிட்டிஸ்ல ஒரு சிட்டி மாதிரி ஆகுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதை வந்து நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கூட நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவரும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறாரு. ஒரு சின்ன நாங்களா சேர்ந்து ஒரு முதலீடு போட்டு அதுல இருந்து இதை உருவாக்கி இருக்கிறோம். இதை வந்து ஒரு 10 டைம்ஸ் நம்ம எவ்வளவு முதலீடு, அதோட 10 டைம்ஸோட 10 மடங்கு வந்து நாங்க வந்து அதோட அட்வர்டைஸ்மெண்ட் வர்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருக்கிறாரு மிஸ்டர் ரஞ்சித். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ எங்க கிரடாய் டெவலப்பர்ஸ் எல்லா சைட்லயும் வந்து நாங்க ஹோர்டிங்ஸ் போட்டோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இந்த மூவ்மெண்ட் நம்ம வந்து இது பண்றதுக்காக. ஸோ அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பல டைரக்ஷன்ல வந்து நாங்க வேல்யூ அடிஷன் கொண்டு வந்து இதை வந்து ஒரு நல்ல அமைப்பா கொண்டு வந்து நம்மளுடைய எதிர்காலத்துல வர்ற நியூ ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு நல்ல ஒரு நகரமா அமைக்கிறதுக்காக. To my entire team, and they have made all the work, and I am given the opportunity to speak on their behalf. So thank you so much for my entire team for giving me this honor. Mr. Mohammed Ali, Mr. Ranjit Rathore, my new friend Aditya, Mr. Prakash, the members of the press, it gives me immense pleasure and a honor to stand in front of you, a room filled with creators, builders, and change makers. You are not building business, you are building destinies. We are at Aditya explained so well, and the name Muhammad Ali is one of my favorites. Yes, Muhammad Ali, the legendary sports person of the 19th century. He is not just a sports person, he is more than that. He taught us to fight honorably. He taught us to fight beyond the sports. There is so many recent sports persons to remember. Muhammad Ali is not just a boxing winner, he is more a winner on and off the field. To have that name itself is a great responsibility and honor. And you are handling it very well. Yes.
Ranjit, I had the opportunity to meet and have a very formal and informal conversation with them. I think it's very important to brand the city Chennai. There are a lot of things in Chennai, but it's not having branded well. If somebody in Kerala who has said God's own country, I really don't know where is the God in Kerala. But the point is they have branded it well. We are living in a world where we need to get the other half right. It is very important that we have it is not only doing good things, it is also able to project the world. It's a world of personal branding is this. I think Aditya will know it very well. How your personal branding, your Trump and Elon Musk are doing out there. I don't know they are doing that much work, but they are the message is felt by the world. I think that is what all entrepreneurs may request to all the entrepreneurs and also everyone is get your personal branding right. Today it is a very, very important, no longer you can ignore that. It is not only your ability to do well, it is also your ability to project to the world that you are doing well. Chennai is the safest city for women. But how many people really know that? I am from a small town, Kadalur. When I came first to Chennai, I was very fascinated by the city, also little afraid of the city. I can tell you one thing, there is no other more inclusive city in the world than Chennai. Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.